அப்பாட வயிறும் நிறைஞ்சுது. நல்லா தான் இருந்து என்னப்பா இப்படி மாதத்துக்கு ஒருக்க குடும்ப கோயில் போயிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். அவங்கள செடியும் கொடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, அப்பா அப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைப்பா. என்ன ஒரு அழகு, எம்புட்டு அழகாக வச்சுருக்காங்க தோட்டம் தரவெல்லாம். நல்ல வேலை பாண்டி தானே செடியெல்லாம் கொடுத்தாரு. நாளைக்கு பத்திரமா கொண்டு தொட்டி எடுத்து வைக்கணும். ஏன்பா அவங்க வீட்டுக்கு நம்ம முன்னாடி அடிக்கடி போவோம். அத்தை தானே அவங்க பாண்டியோட அம்மா. எனக்கு அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளைய நீ அடிக்கடி வருவ, உனக்கு ஞாபகமே இல்லையாம்மா அப்படின்னாங்க. எனக்கு தான் ஞாபகமே இல்லை, ஆனால் கூட்டிகிட்டு போவீங்க, எந்த வீடுன்னா ஞாபகம் இல்லை. ஆமாப்பா, இன்னும் நம்ம கோயிலுக்கு போகணும்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும். சாப்பாடு அப்பா அள்ளுது. அந்த ஆட்டுக்கறி சூப்பு இருக்க, அப்பப்பப்பப்பா என்ன மனம் கொதிக்கையிலே. நீயும் வைக்கியே, என்னத்தை தான் வைக்கியோ தெரியல. என்ன மனமா எப்படி வைக்காத, எல்லாம் அம்மியில் தட்டி இடித்து அழகாட்டு சூப்பு போட்டு தந்தாங்க. நீயும் அதை மாதிரி வச்சு பழக வேண்டியதானம்மா. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு வக்கனே வச்சு தரோம்ல, இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. அடுத்த வீட்டில் சாப்பிட்டாச்சுன்னா போதுமே, உடனே நம்மளை இதாக்கிறது. சரி, உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீ அங்கேயே சாப்பிட்டுக்குங்க என்ன, ஏன்ட்ட எதுவும் கேட்டு வந்துடாதீங்க. அம்மா காப்பி சோறு வடை பச்சி இச்சியும் வருவேல்ல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இல்லைம்மா, அதுக்கு இல்லை சொன்னேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவள் வீட்டில் சாப்பாடு, அப்பா மனம் வைக்காத. வெளியே தான் நானும் பாண்டியன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்பா உடம்பு மனம்லாம் தாங்க முடியல. நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எப்பா இன்னும் எப்போ நம்ம குடும்ப கோயிலுக்கு போனாலும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் வரணும் என்னப்பா. அவளும் எப்போனாலும் இங்கே வாங்க, மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாண்டியும் வர சொன்னேன், வாரேன்னு இருக்காரு. அது ஏன்பா பாண்டிக்க முடியும் அப்படி கீ குச்சி குச்சியாட்டு. இவ்வளோ வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது. அந்த முடியை சரி பண்ணாதான் என்னவா. அது என்னத்தை ஒரு படத்தில் பிரபு சுற்றி கட்டினாப்புல. நானும் அதே நினச்சேனே, இவ்வளோ வசதி இருக்க, இப்போ என்னெல்லாம் பண்ணுதாக, தோலை கூட மாற்றிடலாம் நம்ம கலரை, அப்படிலாம் இருக்குது. முடி எப்படி வச்சிட்ருக்காங்கள, பணம் காசு உள்ளவ தானே. நானும் அதே நினச்சேன், நீயும் சொல்லிட்ட. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லையா. அவங்க அப்பா சின்ன பிள்ளைலே ஆம்பளை பிள்ளை வேணும்னு முதல் பிறக்கதான் ஆம்பளை பிள்ளையா இருக்கணும்னு நேச்சர் போட்டிருந்தாரு. அப்போ நேச்சர் போட்டிருந்தா முடி வந்து முடி அங்கே கொடுக்கேன்னு இருந்தாரா. மூத்த பையனுக்கு முடி இப்படி தான் இருக்கும். அந்த பையன் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நேரம், இந்த பையன் கொஞ்சம் கருப்பு அம்புடுதியான். அப்படி காணிக்க போட்டிருந்தாருன்னு சொல்லுவாங்க. முடி அப்புறம் கொடுக்கலன்னு அதுலேருந்து முடி வளர்றதெல்லாம் இப்படி தான் வளருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக பொய்யா ஒன்றும் தெரியலை. ஓஹோ, இது வேறையா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்க போகிறேன். அம்மா முடிஞ்சால் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க, இல்லாட்ட வேண்டாம். நீ போ போய் படு. காப்பி தானே கொண்டுட்டு வரேன், போ. நிறைய காப்பி தந்ததுன்னா ஒன்று அப்படி ஆக்கி வச்சுருக்கேன். என்னம்மா நீ காஃபி தானே கேட்டேன், ஏன் அப்போ தானே நானும் பார்த்துட்ருக்கேன் சிலுன்னே விழுந்துட்டுருக்க. என்ன நீ கூப்பிட்டதுக்காக கோயிலுக்கு வந்தேன், அங்கே நிற்கணும்னு சொன்னால் 2 நாள் தங்கியாச்சு. வேற என்னவா உனக்கு, மூஞ்ச பாரேன் இழுத்து வச்சுக்கிட்டே இருக்க. அப்போதே நானும் காரில் வரலே பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன 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 மீனா, என்ன நானும் அப்போதே பார்த்துட்டு தான் இருக்கேன். முகமே ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன உடம்பு முடியல என்ன? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் இருக்கேன். வெயில் கலைஞ்சிட்டு இருந்தில்ல, அசரியாட்டம் இருக்குது, அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி போய் படுங்க, எல்லாரும் நேரம் ஆகுதுல்ல. நான் நல்லா படுக்க போகிறேம்மா. என்ன எழுப்பிடாதீங்க. நாளைக்கு எப்போ எந்திரிக்கன்னு விட்டுருங்க. 2 நாளாக கார் ஓட்டி ரொம்ப டயர்டாக அசதியாக இருக்குமா. கையெல்லாம் பாருங்கள் காப்பு விழுந்து கிடக்குது. பா முடியல. சரி நான் போய் படுக்கிறேன். சும்மா கதவு தட்டிகிட்டே இருக்காதீங்க. காலையில் எந்திரிக்கும் போது தான் எந்திரிப்பேன் சொல்லிட்டேன். நானும் படுக்கிறேன், என்னை எழுப்பாதீங்க. முடிஞ்சால் ஒரு காஃபி ஏதாவது கொண்டு வாங்க. சரி போகிறேன். அப்பா நீங்களும் போய் படுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, 2 நாள் அலைஞ்சிட்டு என்னமோ உடம்புக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்பாட, என்கிட்ட போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அப்படி ஹாயா ஒரு நைட்டியோ பாவாடை தாவணியோ கட்டினாதான் ஒரு நிம்மதியே வருது. அப்பா முடியலடா சாமி, நல்லா தூங்க வேண்டியதான். பாவம் அத்தான் வேற நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு ஃபோனை கூட பண்ண முடியலையே. சே, 2 நாள் ஃபோன் அடிக்கலேன்னு கோவப்பட போகிறாரு. சரி நம்மத்தான் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு எழுந்திரிச்சு வேலை அத்தானை பார்க்குற வேலை தான். பாவம் கோவப்பட போகிறாரு மனுஷன். சரி நம்மளும் பேசணும் நினச்சோம். பேசுகிற நேரம்னா இந்த பாண்டி வந்து நின்றுக்கிட்டு தான்.
எப்படி தான் பேச. சரி நம்ம அத்தான் தானே, எதுவும் நினைக்க மாட்டார். நல்லா தான் இருந்து ஊர்லாம் என்ன. செடியை பத்திரமா எடுத்து காலையில் நட்டு வைக்கணும். பாவம் நமக்காக பேக் பண்ணி தந்தார். இந்த அம்மா ஏன் தான் சிடு சிடுன்னு நிற்குதோ தெரியலை. அங்கே என்னாச்சோ என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும். எதுவும் சொன்னாதானே தெரியும். கூப்பிட்ட முறைக்கு போயாச்சு வந்தாச்சு. இன்னும் முகத்தை கடுக்கடுன்னு வச்சுருந்தா என்னையே. சரி அம்மாட்டையும் காலையில் பேசிப்போம், நம்ம அம்மா தானே. சரி தூங்குவோம். வீட்டை எம்புட்டு ஒதுங்கினா அப்படி தான் கிடக்குது. இந்த கழுதிட்டு அன்னைக்கே சொன்னேன், இந்த சூப்பை குடிச்சியா அதை கழுவி எடுத்து வச்சுட்டு வான்ட்டு. போட்டுருக்குத பாரு. சரி 2 நாள் ஆகுது அப்படியே கிடக்குது பாரு. எப்போ தான் அவளுக்கு இந்த பொறுப்புங்கிறது வரப்போதோ தெரியலை. எனக்கு கல்யாண வயசும் ஆயிடுச்சு. என்னத்த சொல்ல. பாத்திரத்தில் அந்தானி திறந்து போட்டு வந்திருக்கா பாரு. சே பூச்சி கீச்சி வந்துருச்சுன்னா என்ன செய்ய. இந்த புண்ணிய இவளை நம்பி ஒரு வேலை ஒப்படைக்க முடியலை. ஒரு சின்ன வேலையே முடியலை. இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்தை செய்ய போகிறாலோ தெரியலை. பொறுப்பெல்லாம் எப்போ வரப்போகுதோ. பூச்சி கீச்சி உள்ளே போச்சோ என்னமோ. அன்றைக்கி தான் சுத்தம் பண்ணேன். வீட்டிலேயே கிடக்கணும் வேலை சொல்லி செஞ்சுக்கிட்டு. ஒரு இடம் நகர முடியாது. வெளியூருக்கு போயிட்டு வந்தால் வீடு கிடக்க கிடையாது பாரு. அன்றைக்கி தான் அம்புட்டும் ஒதுக்கி எடுத்து போட்டு மாப்பை போட்டு துடைச்சிட்டு போனோம். இன்னைக்கு எப்படி கிடக்குது பாரு. சே காலையில் சீக்கிரம் எந்திக்கணும். எழுந்திரிச்சு மாப்பை போட்டு துடைச்சி விடணும். மீனா வேண்டாம், சத்தம் போட்டு பேசி காரியத்தை எதுவும் கெடுத்துடக்கூடாது. இவங்க வழியிலே போனால் தான் இவங்களை பிடிக்க முடியும். பையன் பொறுமையாக பேசி மீனாவை சம்மதிக்க வச்சுட்டோம்னா பொண்ணியும் கண்டிப்பாக சம்மதிச்சிருவா. பையன் நைஸாகவே போகும். நல்ல சம்மந்தம். இதை விடையா நம்ம பொண்ணுக்கு அமைஞ்சிட போகுது. ஒரு நாத்தனாத்துள்ள இல்லை, சொத்து சுகம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பையனும் தங்கமான பையன். இந்த சான்ஸை விட்டுட்டோம் அம்புட்டுதியான். அவங்களே தன்னால் வராங்க. இவெல்லாம் நம்மகிட்ட வந்து பொண்ணு கேட்பாங்களான்னு எத்தனையோ நான் நினச்சிருக்கேன். நம்ம நினச்சதுக்கு என்னமோ தெரியல, அதேமாரியே வந்திருக்காங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. எப்படியாவது மீனாவை ஐஸ் வச்சு பேசி பொண்ணையும் சமைக்க வச்சிட வேண்டியதான். காலம் தாழ்த்தாம ஒரு நிச்சயத்தை பண்ணி போட்டணும் முத. மீனா மீனா. என்னங்க படுக்கல. நீங்கள் இன்னும் காப்பி தான் குடிக்கீங்களா? போட்டு தரட்டுமா? இல்லை இல்லை மீனா, அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப அசதியாக இருக்குது. வெளியூர் பயணம் பண்ணிட்டு வந்தது இல்லை. வெளியே போனாலே பிடிக்கும். கை காலெல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க என்ன பேசணும் சொல்லுங்க. கொஞ்சம் வேலை இருக்குது. பேசாத கிச்சன் எல்லாம் தொடச்சிட்டு வரேங்க. பாருங்க எப்படி பூச்சியும் முட்டையமாக கிடக்குதுன்னு. பள்ளி தொல்லை தாங்க முடியலை. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க. போங்க நான் வேணா வரேன். என்ன பேசணுங்க இல்லை சொல்லுங்க. அதுக்கு இல்லை மீனா, தூக்கம் வரல. சரி அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாமேன்னு நினச்சேன். நம்ம ரெண்டும் மனசு விட்டு பேசியே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. வாங்க வெளியே இருந்து கொஞ்சம் காத்தால பேசிகிட்டு இருப்போம். என்னங்க என்ன பேசணும் உங்களுக்கு? புதுசாக சொல்கிறீங்க பேசணும் வைக்கணும்ன்ட்டு. சரி வரேன் போங்க. மீனா வரட்டு. எப்படியாவது பேசி எடுத்து அவள் மனசை நம்ம மாற்றிட்டோம். அப்புறம் பொண்ணி மனசை அவள் தன்னால் மாற்றிடுவா. எதையாவது சொல்லி எடுத்து அவளை சம்மதிக்க வச்சிடணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். கடவுளே, அவன் குலதெய்வம் கோயிலுக்கு வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. என்னங்க சொல்லுங்க. என்ன பேசணும்? ஏதோ பேசணும் சொன்னீங்களே, என்ன சொல்லுங்க. இல்லை மீனா, இந்த வேற ஒன்றும் இல்லை. நம்ம குலதெய்வம் கோயிலால் சாமி கும்பிட்டோம்ல, என்ன திருப்தியாக இருந்தில்ல. மற்ற நேரம் போனாலும் கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லைல்ல என்ன? ஆமாங்க மனசுக்கு நிறைவா இருந்து சாமி கும்பிடுறது. நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சுல என்ன. அன்றைக்கி குடும்பத்தோடு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. அதுவும் அந்த அக்கா வீட்டுக்கு போனது ரொம்ப நல்லா இருந்துங்க. பரவாயில்ல, அந்த பொம்பளை முன்னாடி மாதிரி இல்லை. நல்ல குணம் மாறி போச்சு பார்த்தீங்களா. முன்னாடி சிறு சிறுசுன்னு நிற்பா, ஆள் முகம் பார்க்க மாட்டா. இப்போ அப்படி இல்லை. எல்லாரும் வேணும்னு நினைக்கிதா போல. பரவாயில்ல, நம்மளை எங்கே கூப்பிட்டு சாப்பாடு போட்டா நம்ம ஒரு நாள் கூப்பிடணுங்க. கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு 2 நாள் எடுத்து வச்சு இங்கெல்லாம் கோயிலோடலாம் சுற்றி காணிக்கணும். அதுக்கு என்ன மீனா, தங்கமாக கூப்பிட்டுருவோம். அது பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும் தான் கூப்பிட்டேன். ஐயோ ஒருவேளை பொண்ணு பார்க்க வந்தவங்க பார்த்துருப்பாரோ, எதுவும் சொல்லியிருப்பாங்களோ ஒன்றும் தெரியலையே. இருக்காத அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாரே என்ன. ஒரு வேளை அவங்க அன்னைக்கு சொன்னாங்களே நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிடுவோம் அப்படின்ட்டு, அதை பற்றி பேசவா இருக்குமோ? என்ன மீனா நீ ஏன் பேசிகிட்டு இருக்க? என்ன? இல்லைங்க ஒன்றும் இல்லை. அது பால் தீந்து போச்சு. அதான் அந்த பொம்பளைகிட்ட 2 நாளாக பால் வேண்டாம் அப்படின்னு 3 நாளைக்கு சொன்னேன். காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் போட்டால் தான் கொண்டு வருவா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பால் தானே, அதுக்கு என்ன? காலையில் எழுந்திரிப்போம்ல, போய் வாங்கிட்டு வரேன். சரி முக்கியமான விஷயத்துக்கு முதல் வருவோம். நம்ம போனோம்ல அந்த வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு தான். அந்த பையில நம்ம பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பீங்களா என்னன்னு கேட்டாங்கல்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்க? நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? பொண்ணுன்னா 1000 இது மாப்பிள்ளை தரம் வரும், மாப்பிள்ளைன்னா 1000 பொண்ணு தரம் வரும். இதெல்லாம் சகஜம் தானாங்க. இதில் எனக்கு என்ன இருக்குது? என்ன மீனா இப்படி சொல்லிட்ட சட்டுன்னு? நீ யோசிச்சு பாரு. இப்படிலாம் ஒரு குடும்பம் நமக்கு கிடைக்குமா என்ன? இவ்வளோ சொத்து வச்சுக்க தெரியுமா? ஊர்லேயே பாதி சொத்து அவ சொத்து தான் பார்த்துக்கிங்க. அது இல்லாமல் ஒத்த பையன் வேற. ஒரு பையனை ஒதுக்கி விட்டுட்டா பத்தியா? ஒத்த பையன், ஒரு அல்ற சில்லற இல்லை. யோசிச்சு பாரு, நம்ம பிள்ளை இப்படி ஒரு குடும்பத்துல போய் வாக்கப்பட்டா எப்படி இருப்பா? ராணி மாதிரி இருக்க மாட்டா? சொத்துன்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்காதீங்க.
என்னங்க சொத்து? நம்மள்ட்ட இல்லாத சொத்தா? ஏதோ ஓரளவுக்கு நம்மள்ட்ட இருக்குல்ல. 2 வீடு வாசல் வச்சுருக்கோம், ஒரு தோப்பு வச்சுருக்கோம், போதாதாங்க? இன்னும் என்ன சொத்து வேணும்? சொத்து சும்மா சொத்து சொத்துன்னு சொல்லாதீங்க. என்னைக்கும் பையன் நல்ல பையனா, தங்கமான குணமா, குடும்பம் எப்படி, மாமியாக்காரி எப்படி, அப்படியே நம்ம பார்க்கணும். சொத்து சொத்துன்னு பார்க்கக்கூடாதுங்க. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். நிரந்தரமே இல்லாததுங்க பணம். ஆனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. பையன் நல்ல பையனாதையும் பார்க்கணும். சரி சரி, அப்போ நீ சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கே நான் வரேனே. இப்போ சொத்தெல்லாம் விட்டுருவோம். பையன் எப்படி? பையன் நல்ல தங்கமான பையனாக இருக்கான்ல. அவள் அத்தகதி எப்படி, முன்னாடி எப்படி இருந்தா எப்படி பேசுவா. இப்போ பற்றியா நம்மள்ட்டே வந்து பொண்ணை குடிப்பியான்னு கேட்கா. இதெல்லாம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கடவுளாக நமக்கு அமைச்சு கொடுத்தது மீனா. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு கோயிலுக்கு போனது ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம பொண்ணியை அந்த பையலுக்கு பேசுவோமா? என்னங்க, நான் சொல்லுதேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பொண்ணுக்கு சரவணனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவன் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்குமாங்க? நம்ம கட்டாய கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாதுல்ல. என்னது? என்னத்தை நான் சொல்லுதேன் நீ? என்ன பிள்ளைய கோபத்தில் கொண்டு வைக்கணும் நான் இருக்கேன், குப்பையில் தம்பி விடணும்னு சொல்லுத? என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? அவள் அப்படி தான் சொல்லுவா. அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு தெரியாது. அது வேணுங்கப்பா, இதை வேணுங்கப்பா, அதை மாரி தான் ஏதோ சின்ன பிள்ளைல நம்ம பேசி வச்சுட்டோம்ல, அந்த இதுக்கு அவள் கேட்குதா. நீ தான் சொல்லி புரிய வச்சு அவளை இந்த சம்மதிக்க வைக்கணும். அதை இதை நீ சொல்லி அவளை குழப்பி விட்றாத. இல்லைங்க, அதுக்கு இல்லை. வாழ்க்கை ஒருக்க தானங்க. அதுவும் அடுத்த பையன் இல்லையே, உங்கள் சொந்த அக்கா பையன்லாங்க. நல்ல பையனும் கூட. நம்மகிட்ட தான் சொத்து சுகம் இருக்கலாங்க. ஏதாவது ஒரு கடையிலே வச்சு கொடுத்தா வேலையை பார்த்துக்குவோம்ல. சொந்தம் விட்டு போகாதுலாங்க. என்ன மீனா, என்ன சொல்லிட்டு இருக்க? எந்த சொந்தத்தை சேர்க்க சொன்னா எந்த சொந்தத்தை சேர்த்துட்டு இருக்க? பணம் காசு வச்சு எப்படி இருக்காவே? பொண்ணை தரியான்னு கேட்கான், அவனை விட்டுக்கிட்டு குப்பமேட்டில் கிடக்கவன் ஒரு வீடத்தவன் அவனு கொடுக்க நினைக்கியா? இந்த இனத்தின நீ முதல் விடு, அப்பதான் பொண்ணி மறப்பா. சரிங்க, கோவப்படாதீங்க. கோவப்படுறதுக்கு சொல்லலைங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. அதுதான், வேற எதுவும் இல்லைங்க. மீனா, இங்கே பாரு, நான் சொல்லதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைக்கு அன்பு பண்பு பாசம் எல்லாம் வேணுந்தியான். ஆனால் அதை விட 100 மடங்கு பணம் கண்டிப்பாக வேணும். பணம் இல்லைன்னு வையன், இங்கே எவனும் ஒரு வயலும் நம்மளை மதிக்க மாட்டான். அதை புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வையன், நம்ம பிள்ளைய தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க, நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நம்ம பிள்ளையும் அப்படி தான் நம்மளும் வளர்த்துருக்கோம், நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அதை விட்டுக்கிட்டு இங்கே போய் கொடுக்கணும்னு நினைக்கிய கொஞ்சமாச்சும் நம்ம மண்டையில் ஏதாவது இருக்கா? புரிய வை. பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது, பார்த்துக்கோ. இப்போ பாரு மீனா, நம்ம பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்குன்னு நினைப்பியா, இல்லை கண்ணை கசக்கிட்டு கஷ்டப்படணும்னு நினைப்பியா? நல்லா இருக்குன்னு தானே நினைப்ப. அந்த மாப்பிள்ளை பையன் நல்லா வச்சுக்குவான். 1000 மடங்கு நம்ம பார்க்கறத விட 1000 மடங்கு அவர் ராணியாட்டம் அங்கே இருப்பா. அதை புரிஞ்சுக்கோ, நல்லா இருப்பா. நீ தான் அவளை பேசி எடுத்து புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு வையன், அவள்கிட்ட பேசிட்டேன்னு வையன், அடுத்த வாரம் ஒரு நாள் போய் நிச்சயம் மாதிரி பண்ணிடலாம். என்ன சொல்லுத? இல்லைங்க, நீங்கள் சொல்லதெல்லாம் சரியாக தான் படுது. இருந்தாலும் பிள்ளைக்கு பேச்சையும் நம்ம கேட்கணும். நாங்கள் அதான் யோசிக்கேன். இங்கே பாரு, நீ என் பேச்சு தான் கேட்கணும், பிள்ளைக்கு பேச்சு தான் கேட்கக்கூடாது. அது சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? நம்ம பார்த்து கட்டி வச்சா நல்லா தான் இருக்கும். கெட்டா போகிறாக அதெல்லாம் நீ பிள்ளைலாம் யோசிக்காத. இப்போ நீ பேசுனேன்னு வையன், அவள் கேட்டுக்கிடுவா. நான் சொன்னால் ஏட்டிக்கு போட்டியே நிற்பா. நீ பேசுனேன்னா அவள் சரிங்கம்மா கேட்டுக்கிடுவா. நீ தான் அவளை பேசி புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். அம்புட்டுதியான். நம்ம பிள்ளை மாத்திரம் இல்லை, நம்ம பையனையும் நல்லா செட்டில் பண்ணிடலாம். அவனும் வேலை வெட்டி இல்லைன்னு இருக்காங்கல்ல, பெங்களூரில் வேலை தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அங்கேயே வேலையெல்லாம் ஏற்றி விட்ருவாங்க. அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை மீனா. சரி, ரொம்ப யோசிச்சுக்கோ. உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்கடையில் அவளை பேசி எடுத்து சமைக்க வச்சிரு. என்ன, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்குவேன். சரி, எதானாலும் பக்குவமாக பேசு. என்ன, நான் உன்னையத்தான் நம்பி இருக்கேன், பார்த்துக்கோ. நல்ல பதிலாக சொல்லு, நம்ம அவள்கிட்ட பேசிக்கிட்டு. என்ன, அவர் பாட்டு பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. என்னத்தையும் சொல்லி இவ்வளோ சம்மதிக்க வைக்க நான்? இவள் சரணெல்லாம் கிடக்குதா? இவளுக்கு அவர் சொல்லதும் சரிதான். நம்ம பிள்ளை போகிற இடத்துல நல்லா தானே இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுல்ல. பையனும் நல்ல பையனாக தெரியுதான், நல்ல தங்கமான பையனாக தான் தெரியுதான். அவள் அம்மா முன்ன பின்னா இருந்தாலும் எப்படியும் இந்த பையன் நல்லா பார்த்துக்கிடுவான். அதனால் நமக்கு கவலை இல்லை. நல்லதுதான் சொல்லுதாரு. இவளுக்கு புரியணுமே. ஏற்கனவே நல்ல சம்மந்தம், இன்ஜினியர் மாப்பிள்ள வந்தார், அவரையே குழப்பி எடுத்து அனுப்பி விட்டுட்டா. என்னென்னு சொல்ல, எப்படி சொல்ல, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. சரி, அவர் சொல்லது சரியாக தான் படுது. இல்லை நல்லா தானே இருக்குன்னு நினைக்காரு, கெட்டு பொண்ணு நினைக்காரு. அவர் தானே பார்த்து ஒன்றும் பண்ணார். அவள் சடங்குலேருந்து படிப்புலேருந்து எல்லாம் பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணார். இந்த ஒன்றும் நல்லா தானே இருக்கும், கல்யாணம் நல்லா தானே இருக்கும். அதையே நம்ம இது பண்ணணும். இந்த கழுதையை எப்படியாவது சொல்லி மனசை மாற்றணும். மாற்றி அவளுக்கு எப்படியாவது பாண்டியை கட்டி வச்சிடணும்.